ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரிங்கிள் டாப் ஃபஜ்ஜே ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மாய்ஸ்சராக, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதுதான் கிரிங்கிள் டாப். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்க ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்கு நமக்கு பட்டர் வேணும். ஸோ நான் வீட்டிலையே பட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக மில்க்கு காய்க்கும் போது வர மில்க் எய்டை ஒரு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தேன். அது கூட கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் 3 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணால் பட்டர் தனியாக மில்க் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்படி பிரிஞ்சு வந்த பட்டரை ஒரு கோல்டு வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு டைம் கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா பட்டரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 kg ப்ரௌனி பண்ண போகிறேன். டார்க் காம்பவுண்ட் 300 கிராம் எடுத்துக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ண பட்டர்லேருந்து 150 கிராம் பட்டர் மட்டும் தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணணும். டபுள் பாயில் மெத்தட்னா கீழே உள்ள பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கணும், மேலே உள்ள பாத்திரத்தில் சாக்லேட் அண்ட் பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உடனே மெல்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும், டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மைதா, அது கூட 1/4 கப் + 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். கொக்கோ பவுடரையும் மைதாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா கொக்கோ பவுடரில் நிறைய திட்டாக இருக்கும். நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயர் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 1 kg ப்ரௌனி பண்ணுறதால 10க்கு 10 இன்ச் உள்ள ஒரு ஸ்கொயர் டின் எடுத்து அதில் ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். ஒரு க்ளீனான பவுலில் 4 எக் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பொடி பண்ண ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். அதை 3 பேட்சாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணுற கேப்பில் ஓடிஜியை ப்ரீ ஹீட் போட்டுட்டேன். பேக் மோடில் 175 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதையும் 3 பேட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எக்கு கூட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த எக்கு கூட சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட், பட்டர், எக்கு, சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இதையும் நம்ம 3 பேட்சஸாக சேர்த்துக்கணும். நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால இதில் எந்த திட்டுகளும் இல்லாமல் வரும். நம்ம மொத்தமாக சேர்த்தோம்னா திட்டாக ஃபார்ம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த திட்டுகளும் ஃபார்ம் ஆகாது. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை டின்னில் ஊற்றிக்கிறேன். இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வைக்கிறேன். பேக் மோடில் 175 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அவன்லேருந்து ப்ரௌனி எடுத்தாச்சு. இதில் ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டியிருக்காது. அப்போ இது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த ப்ரௌனிக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இதுதான் கிரிங்கிள் டாப்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகணும். இதுதான் கரெக்டான ப்ரௌனி. ப்ரௌனியை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குதுல்ல. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.